ஒரு வருத்தம் தெரிவிக்கல. சிஎம் சார், நீங்க ஏதாவது தனிப்பட்ட பகை இருந்துச்சுன்னா அது எம்எல்ஏ காட்டுங்க. நான் ஆபீஸ்ல இருப்பேன், இல்ல வீட்டுல இருப்பேன். என் ரசிகர்கள் கிட்ட, தொண்டர்கள் கிட்ட காட்டாதீங்க. நீங்க இவன் மேல எஃப்ஐஆர் போட்டுக்க வேண்டாமா? அக்யூஸ் நம்பர் 1 அண்ணன் சீமான் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்குவாங்க. நம்ம அனுமதி வாங்கி நடத்துவோம், காவல்துறை பெர்மிஷன் நடத்துவோம். 10 மணி வரைக்கும் கூட்டத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க. 10:01க்கு 10 மணி 1 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க, வழக்கு. யார் தெரியுமா எவன் அக்யூஸ்ட்? அண்ணன் சீமான். அப்போ ஒரு நிமிடம் கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு அதிகமாக அங்க கூட்டம் பேசிட்டாருன்னு அண்ணன் சீமான் மீது வழக்கு. அக்யூஸ் நம்பர் 1 அண்ணன் சீமான். இப்படி எல்லாம் வழக்கு போடுறதுல தமிழ்நாடு காவல்துறை ஒரு நிமிஷத்துக்கு அக்யூஸ்ட் ஏவன் போறீங்க அப்படின்னா, இந்த பரதேசி விஜய் 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கான். இவன் மேல ஏங்க வழக்கு போடல? அந்த வழக்கு போட்டிருக்கீங்கல்ல கரூர் டவுன் காவல் நிலையத்துல, எஃப்ஐஆர் நம்பர் 855/2025 3 பேர் மேல போட்டிருக்கீங்க. கரூர் மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த் 2வது, சிடி நிர்மல்குமார் 3வது, A1, A2, A3. இதுல ஏங்க ஆதவர்ஜுனா பேர் இல்ல? ஏங்க விஜயனுடைய பேர் இல்ல? ஏங்க ஜானராகேசாமி பேர் இல்ல? ஏங்க 3 பேர் தப்ப விட்டீங்க? விஜய் பேர் சேர்த்திருக்க வேண்டாமா எஃப்ஐஆர்ல? இன்னைக்கு ஆதவர்ஜுனா ஒரு பதிவு போடுறாரு. கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாக, தாவேகாவுடைய தொண்டர்களை உசுப்பிடக்கூடிய விதமாக ஒரு பதிவு போடுறாரு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் வசனம் அதுல. இதுக்கெல்லாம் வந்து இன்சைட்டிங் ரியாக்ட் நீங்க கேஸ் போட மாட்டீங்க. அப்ப ஆதவர்ஜுனா மேல அந்த கூட்டத்துக்கும் கேஸ் இல்ல, இந்த பதிவு போடுற இதுக்கும் கேஸ் இல்ல. எஃப்ஐஆர்ல இருந்து 2 பேரையும் காணோம். ஆதவர்ஜுனா பேரையும் விஜய் பேரையும். எப்படி தப்பி விடுறீங்க? என்ன பேக்கரி டீலிங் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும்? இது கேள்வி எழுமா இல்லாதா? புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் கேஸ் போட்ட, சிடி நிர்மல்குமார் இணை துணை பொதுச் செயலாளர் கேஸ் போட்ட, அந்த மாவட்ட செயலாளர் அனுமதி பெர்மிஷன் லெட்டர் கொடுத்தது அவன் மேல எவன் கேஸ் போட்ட? விஜய் தலைவர்ல கேஸ் போட வேண்டாமா? அது மாதிரி தேர்தல் இந்த பிரச்சார குழு பொதுச் செயலாளர்கள் ஆதவர்ஜுனா கேஸ் போட வேண்டாமா? வியூக வகுப்பாளர் ஜானராகேசாமி கேஸ் போட வேண்டாமா? என்ன லாபி உங்களை தடுக்குது? ஆதவர்ஜுனா அவருடைய மாமனார் லாட்டரி மார்டின் கொடுத்த அந்த எலக்ட்ரல் பாண்ட்ல திமுகக்கு 550 கோடி கொடுத்தாரு, அந்த விசுவாசத்துக்காக போடாம இருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது டிமாண்ட் பேசி இருக்கிறதா திமுக? ஏன் எஃப்ஐஆர்ல அவன் பேரை சேர்க்கல? அவன் நக்கலா வந்து பேட்டி கொடுத்துட்டு போறான், கார்ல உட்காந்து எனக்கு பெரிய துயரம் அப்படின்னு. ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கல? அப்ப உங்களுக்கு என்னடா டீலிங்? அப்போ இவ்வளவு பெரிய ஒரு துயரச்சமம் தமிழ்நாடு கண்டிராத எந்த கட்சியினுடைய பரப்புரையிலயோ பேரணியிலயோ இத்தனை உயிர் இல்ல, 41 உயிர் போனதெல்லாம் தமிழ்நாடு வரலாற்றிலே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. தார்மீக பொறுப்பேற்று நாங்க பொறுப்பேற்கிறோம், இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம், இனிமேல் இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நீ உண்மையால தலைவன்டா. அதை விட்டு போட்டு டயலாக் பேசி உட்காந்துருக்கான். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இவனை புரிஞ்சுக்கணும். இவன் முதலமைச்சராகுவதற்கோ, தாவேகாவுடைய கட்சியின் தலைவராக இருப்பதற்கோ, ஒரு அரசு கட்சியை வழிநடத்துவதற்கோ கூட லாய்க்கு இல்லாதவன் இல்ல, மனிதனாக இருக்கிறதுக்கே இந்த லாய்க்கு இல்லாத